கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் சார்பாக இந்த நாளை உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எல்லோரும் கரங்களை கட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே என்றதான பாடலை கரங்களை கட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஒரு காலம் ஒருவரும் எழுதிராத கழுதையை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்ற வார்த்தை. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதன்படி செய்யும் பொழுது, கேள்விகள் கேட்டாலும் அது ஆண்டவருக்கு என்று சொல்லும் பொழுது அமைதல் காணப்படுகின்ற காரியம்தான். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்வது உண்மை என்றால் அந்த வார்த்தையை கீழ்ப்படியும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்றத்துக்குள் வருகிறதா இருக்கிறதா? யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோட்டை எதிர் நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே
முன்னே செல்கிறார். ஓசன்னா ஜெயம் நமக்கே, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தேவனை புகழ்ந்தார்கள். நாமும் அப்படி புகழ்வோமா? ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை பாடுவோமா? எல்லோரும் கரங்களை தட்டி வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநடை நடந்திடுவோம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றதான பாடலை மக்கள் ஆனந்த களிப்போடு கூட பாடினார்கள் அல்லவா? நம்மிடத்தில் ஆண்டவர் வெற்றி கொடி என்றதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். ஒருவேளை ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டதான மக்கள் போதகரிடத்திலே சொல்லுகின்ற வார்த்தை உம்முடைய சீஷர்களை அதட்டுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய துதியை ஒருவராலும் அதட்ட முடியாது. பலர் பலவிதமான சத்தத்தோடு கூட நம்முடைய சத்தத்தை அழிக்க வேண்டும் நினைக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிக்கிறவராயிருக்கிறார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடும். கரங்களை தட்டி உற்சாகமாய் வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவேளை நாம் துதிக்கவில்லை என்றால் நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய் கல்லுகளே பேசும் என்று ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்கிறார். எல்லோரும் உற்சாகமாய், நமக்கு 1000 துன்பங்கள் வந்தாலும் அது நம்மை அணியாது. ஆவியின் பட்டயம் எனக்கு உண்டு என்று சொல்வது உண்மை என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆயிரந்தாம் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆயிரந்தாம் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு. ஆமென். ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அலைகளை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். களப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். களப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை
கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அந்த விளக்கை நீங்க கையில் பற்றிக் கொள்வது உண்மை என்றால், இருள் என்றதான வாழ்க்கை வெளிச்சமாய் ஆக்குகிறவர். அநேக அற்புதத்தை கண்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய திருச்சபையுடைய வீதியிலே இயேசு பவனி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட இருக்கிற அன்பு மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. எல்லோரும் ஆவலோடு கூட இன்றைக்கு ஆண்டவர் நமக்காய் பேசுகின்ற வார்த்தை என்ன என்பது ஆவலோடு கூட இருக்கிறீர்களா? நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காய் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்காய் பவனி வருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை மேற்கொள்கின்றவர் என் இயேசு ஒருவரே. மற்றவர்கள் நம்முடைய காரியங்களை மேற்கொள்ளவே முடியாது. உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் இன்றைக்கு நமக்கு வேண்டும். அவர் நமக்காய் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு பார்ப்போம், வாசியுங்கள். 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின் வார்த்தை, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். யார் என் இருளை வெளிச்சமாக்க முடியும்? ஆம் பிரியமானவர்களே, உன்னதமான தேவன், உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்துதான் அவர் ரட்சிப்பு என்றதான கேடகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்காய் அவர் அநேக பாடுகளை அவர் அனுபவித்த தேவன் அல்லவா? அவர் நமக்காய் கொடுக்கப்படுகின்ற ரட்சிப்பு என்றதான பாத்திரம் நமக்கு ஒரு இலவசமாய் கிடைக்கின்றதான ஒரு காரியம். ஆனால் அதில் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை தேவையற்ற பழி சொல்கள் யோசிக்கிறீர்கள் அல்லவா? எனக்கும் தேவையற்ற பழி சொல்கள். நல்லது நினைத்தேன், நல்லது செய்தேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான் நிலைமை என்று அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை மாத்திரம் கீழ்ப்படிவது உண்மை என்றால் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை சொல்லும் பொழுது நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், எதிரே இருக்கிற கிராமத்திற்குள் போங்கள், அங்கே ஒரு காலம் ஒருவனும் ஏறிராத ஒரு கழுதை. யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டதான ஒரு கழுதை, அதை எனக்காய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். உங்களுடைய குறையை, என்னுடைய குறையை ஆண்டவர் மாற்றுவதற்கு, அந்த விசுவாசத்திற்குள் நிலைத்திருக்கும்படியாய் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வார்த்தைகளை, வசனத்தை, சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால், ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடாதபடி நடப்பது உண்மை என்றால், அதிலே ஒரு வல்லமை இருக்கிறதாம், அதிலே ஒரு மகிமை இருக்கிறதாம். இங்கே அவர் சொல்கின்ற வார்த்தையின்படி அவர்கள்
கடந்து போகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். யாராகிலும் ஒருவேளை ஐயப்பாடு, நம்முடைய எண்ணங்களை அறிந்த தேவன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே நம்ம பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? ஒருவேளை நம்முடைய எண்ணம் ஒருவேளை கேட்டால் என்ற சிந்தனையோடு கூட ஒருவேளை இருந்திருக்கலாம். அதை ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். ஒருவேளை கேட்டால் அது தேவனுக்கு வேண்டும் என்று, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு தேவைகள் அதிகம், காரியங்கள் நமக்கு அதிகம். ஆண்டவர் சொல்லும் பொழுது இது கிடைக்குமா கிடைக்காதா என்று கேள்வி கேட்காதீர்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராயிலும் கேட்டால் இது தேவனுக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்றதான வார்த்தை தான். அப்படிதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த குருத்தோலை நாயிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாய் உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்கு மாறாக பேசுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். மாறாக பேசுகின்ற எண்ணத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யாராகிலும் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை உனக்குள் தோன்றப்படுகின்ற ஐயப்பாடு, அவ்விசுவாசம். இன்றைக்கு உனக்குள்ளே அவ்விசுவாசம் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அவர் எனக்கு விளக்காய் இருக்கிறவர் என்று சொல்லுகின்ற வார்த்தை, தேவரே நீ எனக்கு விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்ற நிச்சயம் உனக்குள்ளே வேண்டும். அந்த இருள் வெளிச்சமாய் மாறுகிறது. அந்த விளக்கு கீழ்ப்படுகின்ற அனுபவத்தோடு கூட நீ கடந்து போவது உண்மை என்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அன்பு தேவ ஜனமே, அவர் சொல்லுகின்ற வார்த்தை முதலாவது கீழ்ப்படியுங்கள். இன்றைக்கு இன்னுமாய் நாம் ஏன் காணவில்லை? வெளிச்சத்தை ஏன் காணவில்லை? இன்னுமாய் விளக்கை நாம் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் வெளிச்சத்தை காண முடியவில்லை. அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். கர்த்தரோ எனக்கு விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வெளிச்சத்திற்குள்ளே கடந்து போகும்படியாய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். பார்க்கும்படியாய் செய்கிறதான காரியம். அடுத்த வசனத்தை வாசிங்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். கேள்வி வந்துவிட்டது. அதற்கு உரிமையானவன் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான், உண்மைதான். இன்றைக்கு உன்னுடைய தேவைக்காய் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை ஆண்டவர் உனக்கு துவக்கமும் முடிவுமாயிருக்கிற தேவன் சொல்லுகிறார். யாராகிலும் கேட்டால் தேவனுக்குரியது என்று சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை இங்கே ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கேள்வியோடு கூட இருக்கிறீர்களா? எப்படி ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருப்பார், அவர் எனக்கு எப்படி ஒளியாய் இருப்பார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கேள்வி கேட்காதே. கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். உன் இருளை வெளிச்சமாக்குகிறவர், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான பொறுப்பை நீ பொறுப்போடு எடுத்துக்கொண்டு நடப்பது உண்மை என்றால் ஆண்டவர் உனக்காய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவ்வளவுதான். அன்பு தேவ ஜனமே, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்திலே ஒரு காலம் ஒரு வார்த்தையும் வரவே இல்லை. இன்றைக்கு நீ ஆண்டவரின் வார்த்தை மகிமைப்படுத்துவது உண்மை என்றால், இயேசு சொல்லுகின்ற வார்த்தை நீ கீழ்ப்படிவது உண்மை என்றால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு காலம் உன்னை கேள்வி கேட்கவே முடியாது. அவர் சகலத்தையும் அறிந்தவர். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாதாம். அவருக்கு தெரியாதா? அவர் சொல்லி அனுப்புகிறார். கேட்ட கேள்விதான்,
யாருக்கு? என் தேவனுக்கு என்று சொல்லும் பொழுது அதை எஜமான் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலைமை. உனக்கு ஆண்டவர் கொடுத்ததான விளக்கை நீ ஆயத்தத்தோடு கூட எடுத்து போவது உண்மை என்றால், கடந்து போவது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியத்தை அறிந்தவராயிருக்கிறார். ஆயத்தப்பட்ட நிலைமை. புத்தி உள்ளதான கன்னிகள், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான விளக்கை வைத்துக்கொள். சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள், குறைவு என்று சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை அவர்கள் கேட்கவில்லை, சரியாய் கேட்கவில்லை. போய் வாங்கி வருவதற்குள்ளாய் மணவாளன் வந்து விட்டார். அழைக்கப்பட்டதான காரியம் ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம். கடந்து வருகிறார்கள், கதவு அடைக்கப்படுகிறது. மணவாளன் கதவை அடைத்து விட்டார். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்லுகின்ற வார்த்தை நம்புவது உண்மை என்றால், அதற்கு நீ ஆயத்தமாய் என் இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார் என்று சொல்வது உண்மை என்றால், நீ அந்த மணவாளனோடு கூட கடந்து போய் அவர் இருக்கின்ற இடத்திற்கு கடந்து போகும்படியாய் ஆண்டவர் அழைத்து கொண்டு போவார். நீ ஒருவேளை கேள்வி கேட்டுக்கொண்டு உன்னுடைய காரியங்களிலே தாமதித்துக் கொண்டு இருப்பது உண்மை என்றால், அடைக்கப்படுகின்ற நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. ஏன் இன்னுமா என் வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட நிலைமை யோசிக்கிறாயா? நீ விளக்காயிருக்கிற தேவனை மறந்து விடுகிறாய். ஒளி தருகிற தேவனை நீ மறந்து விடுகிறாய். உன்னுடைய காரியங்கள் ஆயத்தப்படவில்லை. இன்றைக்கு ஆயத்தப்படு, இன்றைக்கு ஆயத்தப்படு. சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தான மக்கள் கழுதையை அழைத்து கொண்டு அவைகள் மேலே துணிகளை போட்டு இயேசுவை ஏற்றுகிறார்கள். இயேசுவை ஏற்றுகிறார். அதுதானே, அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். எவ்வளவு தாழ்மை! ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். காரியங்கள் ஒழுங்கின்படி நடக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியே விரித்தார்கள். அவர் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். யோசித்து அவர் போகையில் அவள் வஸ்திரங்களை தங்கள் வழிகளிலே விரித்தார்கள். பரிசுத்தம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அதிலே ஒரு மகிமை இருக்கிறது. மக்கள் எல்லாரும் வஸ்திரங்களை விரித்து தன்னுடைய கழுதனுடைய பாதம் வஸ்திரத்தின் மேல் படும்படியாய் கடந்து போகின்ற ஒரு வல்லமை, பரிசுத்தத்தை நிலைநிறுத்துகின்ற அனுபவம். இன்றைக்கு உன்னுடைய தாழ்மை வெளிப்படுகிறதா? கிறிஸ்து நமக்காய் அநேக பாடுகளை, அநேக அவமானங்களை, அடிக்கின்றவர்களுக்கு முதுகியும் தாழமயிரை பிடிக்கின்றவருக்கு தாழைமயிரும் உமிழ்கின்றவருக்கு முகத்தையும் தாழ்மையை ஒப்பு கொடுத்ததான கிறிஸ்துவின் ராஜா நமக்காய் பவனி வருகிறார். இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பவனி வருகின்றதான கிறிஸ்துவுக்கு முன்பாய் நீ தாழ்மைப்படுகிறாயா? அன்பு தேவ ஜனமே, தாழ்த்துங்கள். ஒருவேளை நீ இன்னுமாய் தாழ்த்தவில்லை, இன்னுமாய் தாழ்ந்து பணியவில்லை என்று நினைக்கிறாயா? தாழுங்கள், தாழ்ந்து பணியுங்கள். நீ ஆண்டவரிடத்தில் தாழ்ந்து பணியும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய காரியங்களை மகிமைப்படும்படியாய் மக்கள் கூட்டங்கள் திரளாய் காணப்படுகிறது. ஒரே சத்தம் காணப்படுகிறது, மகிமையின் சத்தம் காணப்படுகிறது. இன்றைக்கு நீ இயேசுவுக்கு முன்பாய் நீ தாழ்ந்து இருப்பது உண்மை என்றால், நீ தாழ்மைப்படுவது உண்மை என்றால், அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிவது உண்மை என்றால், உனக்கும் மகிழ்ச்சி, மகிமைப்படுத்துகின்ற கிறிஸ்துவுக்கும் மகிழ்ச்சி. நீ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் போது கிறிஸ்து உன்னை மகிமைப்படுத்துகிறார், உன் குடும்பத்தை மகிமைப்படுத்துகிறார், உன் வீதியை மகிமைப்படுத்துகிறார், உன்னுடைய இடத்தை மகிமைப்படுத்துகிறார், உன் தேசத்தை மகிமைப்படுத்துகிறார். நமக்கு தேவை தாழ்மை அல்லவா? அவர் சொல்லுகின்ற வார்த்தை மாத்திரம் நாம் செவிசாய்த்து கேட்பது உண்மை என்றால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு. பாருங்க, வரும்பொழுதே அற்புதங்கள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு கூட பயணிப்பது உண்மை என்றால், அந்த விளக்கை நீங்கள் கையில் பற்றிக் கொள்வது உண்மை என்றால், இருள் என்றதான வாழ்க்கை வெளிச்சமாய் ஆக்குகிறவர். அநேக அற்புதத்தை கண்டார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய திருச்சபையுடைய வீதியிலே தேசு பவனி வந்து கொண்டிருக்கிறார். பல அற்புதங்களை செய்ய
இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அற்புதம் வேண்டுமா? முடிந்தது நினைக்கிறதான வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆண்டவரே, என்னுடைய கணவனுடைய ஜீவன் போய்விடும் என்று நினைக்கிறாயா? நடக்காது. ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அற்புதம். நீ சந்தோஷப்படப்படுகிறாய். உன்னுடைய கவலைகள் மாறப்போகிறது. உன்னுடைய கஷ்டங்கள் தீரப்போகிறது. உன் பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. நீ அந்த பவனிலே ஆண்டவரோடு இணைந்து உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை தாழ்மைப்படுத்தும் பொழுது மக்கள் எல்லாம் அற்புதத்தை கண்டு சந்தோஷப்பட்டார்களாம். இன்றைக்கு நீ சந்தோஷம் அடைய போகிறாய். நீ சந்தோஷம் அடைய போகிறாய். ஆண்டவரோடு கூட பவனிக்கு வா. ஆண்டவரோடு கூட நீ கடந்து வா. நிச்சயமா ஆண்டவர் காரியங்களை செய்வார். அடுத்த வசனம் வாசிங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். வருகிற கூட்டம் புகழ்கின்ற கூட்டமாய் வேதவசனம் அழகாய் சொல்லி, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதமான மகிமையும் உண்டாவதாக. இன்றைக்கு சமாதானமற்ற நிலைமையிலே இருக்கிற உனக்கு தேவன் விளக்காய் இருக்கிறவர். அவர் உனக்கு இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். உனக்கு சமாதானம், உனக்கு சந்தோஷம், ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய இல்லத்திலே வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை சமாதானமற்ற நிலைமையிலே, ஒருவேளை மருத்துவமனையிலே, ஒருவேளை நீ யோசனையாய் இருக்கிறாய் அல்லவா? என்ன நடக்க போகிறது? வேதனையாய் இருக்கிறாய் அல்லவா? திருமணம் வைத்து விட்டேன், இந்த காரியம் எப்படி நினைக்கிறாயா? உன்னை சந்தோஷப்படுத்தும்படியாய், உன்னதத்தில் தேவனுக்கு சமாதானம் உண்டாகும்படியாய் காரியங்களை சொல்லப்படுகின்ற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ராஜா என்று சொல்லுகின்றதான ஆண்டவர் நீ மகிமைப்படுத்தும் போது உனக்கு சமாதானம் கிடைக்க போகுது. இன்று கிறிஸ்துவை நீ கனம் பண்ணு. ஆண்டவரோடு கூட பேசுங்கள். ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பெறும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். இப்படி சில பிரச்சனைகள் வரும். சந்தோஷமாய் இருக்கும் பொழுது இந்த மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு சில எண்ணங்கள் உருவாகும். நம்முடைய குடும்பத்திலும் அப்படி இருக்கிறது அல்லவா? நம்முடைய திருச்சபையிலும் அப்படி இருக்கிறது அல்லவா? அதை பற்றி கவலையே படாதீர்கள். ஆண்டவர் பேசுவார். அவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி கேட்டதான மக்கள் அல்லவா அவிழ்த்து கொண்டு வா. யாராகிலும் கேட்டால் இது தேவனுக்குரியது, ஆண்டவனுக்குரியது என்று சொல்லும்படியாய் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து கடந்து போனார்கள், கேட்டார்கள். தேவனுக்குரியது, ஆண்டவருக்குரியது என்று சொல்லும் பொழுது ஒன்றும் பேசவில்லை. அது அலங்கரிக்கப்பட்டு, துணிகளெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்து அதன் மேல் ஏறி வந்தார் அல்லவா? வரும்போது ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்ட மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் பரிசேயரில் சொல்லுகிறார்கள், ஏன் இப்படி என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை வாசிங்கள். அடுத்த வசனத்தை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அழகான வார்த்தை. ஒருவேளை இவர்கள் பேசவில்லை என்றாலும் கல்லுகள் பேசும். கல்லுகளை யார் அதட்ட முடியும்? யோசித்து பாருங்கள். அன்பு தேவஜனமே, ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்டதான பிரச்சனை வருவது உண்மை என்றால் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை கல்லுகளும் பேசும். மற்றவர்களால் பேசவே முடியாது. யோசித்து பாருங்கள். எத்தனை பெரிய வல்லமையுள்ள தேவன், மகிமையின் ராஜா நமக்காய் பவனி வருகிறார். பவனி வருகின்ற இடத்திலும் இப்படிப்பட்டதான பிரச்சனை வரும்போது அது ஆண்டவர் நியாயாதிபதியாய் அதை நியாயத்தோடு கூட பேசுகிறவர் இயேசு ஒருவரே. இன்றைக்கு உனக்கு நியாயத்தை பேசுகிறவர் இயேசு. நீ சந்தோஷத்திலே இரு, நீ மகிழ்ச்சியிலே இரு. மற்றொரு வார்த்தை பற்றி நீ கவலைப்படாதே. பரிசேயர்கள் பேசுவார்கள், நீ கவலைப்படாதே, நீ துக்கிக்காதே, கலங்காதே. உனக்காய் பேசுகிறவர், உனக்காய் வழக்காடுகிறவர் பவனி வருகிறதானே உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. இயேசு உனக்காய் பேசுகிறார். இவர்கள் பேசவில்லை என்றால் கல்லுகளும் பேசும். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இன்னுமாய் மக்கள் குணப்படவில்லையே, இன்னும் மக்கள் குணப்படவில்லையே என்று ஆண்டவர் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன் கண்களுக்கு மறைவாயிருக்கு. வேதம் அழகாய் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாள், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள், இந்த நாளில் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்போம், தேவையற்ற வார்த்தையை தவிர்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் கர்த்தரோ எனக்கு விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அந்த இயேசுவை மாத்திரம் நம்புங்கள், அந்த இயேசுவிடத்திலே பேசுங்கள். மற்றவர்கள் பேசும்பொழுது ஆண்டவர் நமக்காய் பேசுவார். மீண்டுமாய் காரியங்கள் காணப்படும் போது துக்கித்து அழுகிறதான கிறிஸ்து நமக்காய் இருக்கிறார். நீங்கள் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, எங்களுக்காய் பேசுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். ஒருவேளை நாங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது, சந்தோஷமாயிருக்கும் பொழுது எங்களுடைய சந்தோஷத்தை ஆண்டவரை கெடுதலாய் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிற பரிசேயன் கூட்டத்தை போல ஆண்டவரே ஒரு கூட்டம் எழும்பலாம், கூட்டம் காணப்படலாம். ஆனால் நாங்கள் அமைதியாக இருக்கும்போது எங்களுக்காய் வழக்காடுகிறவர், எனக்காய் பேசுகிறவர் உலகத்தின் இரட்சகராக நீர் ஒருவர் மாத்திரம். இவர்கள் பேசவில்லை என்றாலும் கல்லுகள் பேசும் என்று சொல்லும்போது ஒரு அமைதியில் காணப்படுகிறது அல்லவா? இவருடைய காரியத்தை நினைத்து இயேசு கண்ணீர் விடுகிறார். இன்றைக்கு இப்படிப்பட்டதான துக்கித்து காணும்படியாய் ஒருவேளை மக்கள் இன்னுமாய் அப்படிப்பட்டதான சூழ்நிலை ஆண்டவருடைய பவனிலே கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை என்றால், தாழ்ந்து பணியவில்லை என்றால், ஆண்டவரே இன்றைக்கு சத்தியம் பேசப்பட்டது, சத்தியம் பேசப்பட்டது, சத்தியத்துடன் நிலைத்திருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான வார்த்தை தேவன் எனக்காய் கொடுத்தார் என்ற நிச்சயம். ஆண்டவரே கர்த்தரோ எனக்கு விளக்காய் இருக்கிறீர் என்று சொல்வது உண்மை என்றால் அவர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஆமாண்டவரே, என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் நீர். நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர். ரட்சிப்பென்ற ஆண்டவரே கேடகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே பாதத்திற்கு தீபமாய் இருக்கிறீர். நான் நடக்க வேண்டிய வழியை நீ எனக்கு காட்டுகிறீர். என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் நீர். ஆமாண்டவரே, இந்த பவனி என்னை உம்முடைய ஆலோசனைப்படி நடக்கும்படியாய், என்னை தாழ்த்தும்படியாய் பேசினதற்காய் நன்றி என்று சொல்லுகின்ற உள்ளங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு உள்ளங்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்யும். வியாதியிலே காணப்படுகிற மக்களுடைய வியாதியை மாற்றும், குறைவாயிருக்கிற மக்களுக்கு நிறைவு செய்யும். கற்பத்தின் கனிக்காய் ஏங்குகின்ற மக்களுக்காய் ஒரு கற்பத்தின் கனியை தாரும். திருமணமாகாத பிள்ளைக்கு திருமணம் நடக்கும்படியாய், தொழிலே முடக்கப்பட்டதான மக்களை ஆண்டவரே தொழிலே உயர்த்தும்படியாய், வியாபாரம் பெருகும்படியாய், ஆண்டவரே சத்துருக்கள் குடும்பங்களை அழிக்க வேண்டும் ஆண்டவரே என்று நினைக்கிறதான தேவையற்றதான எண்ணங்களை நீர் முறியடித்து போடுவீராக. அநேக வார்த்தைகளுக்கு முன்பாய் வேறு விதமாய் பேசிக்கொண்டிருக்கிற சத்ருவின் எண்ணங்களின் வார்த்தைகளை முறியடித்து போடுவீராக. எல்லாவற்றிலும் இயேசு நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு வசூலைக்கும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தையை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.